நாள் இல்ல, ஒரு நிமிஷம் அவர் உள்ள வச்சுட்டார். 234 மத்திய அமைச்சரும் முன்னாள் நடிகருமான சுரேஷ் கோபி அவர்கள் சமீபத்துல கோயம்புத்தூர்ல கிளீன்லினஸ் அவேர்னஸ் ப்ரோக்ராம் ரிலேட்டடா அங்க போயிருந்திருக்கிறாரு. அப்போ காலேஜ் மாணவர்களை மீட் பண்ணி பேசின அவரு அங்க இருந்த மொத்த ஸ்டூடெண்ட்ஸையும் அதிர வைக்கிற விதமா தீனா படத்துல அவர் நடிச்சப்போ அவருடைய ஐகானிக் டயலாக சொல்லி அஜித் அவர்கள் எலெக்ஷன்ல நின்னாக்கா 234 தொகுதியிலையும் ஜெயிச்சிருவாரு அப்படின்னு சொன்னோடனே மொத்த கிரௌடுமே ரொம்பவே ஆரவாரமா கொண்டாடினாங்க. இப்போ சுரேஷ் கோபி இந்த மாதிரி சொன்ன வீடியோ தான் சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா ஷேர் ஆகிட்டு இருக்கு. இதை பார்த்த பலருமே தளபதி விஜய் அவர்கள் மாதிரியே கூடிய விரைவில் அஜித்குமார் அவர்களும் அரசியலுக்குள்ள வருவாங்களா அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஆக்டர் அஜித்குமார் கூட தீனா திரைப்படத்துல சுரேஷ் கோபி ஒன்னா இணைந்து வேலை பார்த்தாரு. அந்த படத்துல அஜித்குமார் அவர்களுக்கு நிகராகவே சுரேஷ் கோபியோட அவர்களுடைய கதாபாத்திரமே ரொம்பவே பரவலா பேசப்பட்டுச்சு. அந்த திரைப்படத்துல இருந்து ரெண்டு பேருக்குமே நல்ல பழக்கம் இருக்கிறதா சொல்லப்படுது. அதனால அவர் ஒரு அன்பின் மிகுதியா சுரேஷ் கோபி இந்த மாதிரி மாணவர்கள் மத்தியில சொல்லியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இருந்தாலும் தளபதி விஜய் அவர்கள் இப்ப சமீபத்துல கட்சி ஆரம்பிச்சு இப்போ முதலமைச்சரா ஆகியிருக்கிறாரு. சோ அவருக்கு போட்டியா எப்படி திரைத்துறையில இருந்தாரோ அஜித்குமார், அதே மாதிரி அரசியலையும் அவருக்கு போட்டியா வருவார் அப்படின்ற மாதிரி அஜித்குமார் ரசிகர்கள் யோசிக்கிறாங்க. இதுலயே ஒரு அரசியல் ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னன்னா, அஜித்குமார் அவருடைய திருமணத்திற்கு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவரு அந்த சமயத்துல கொடுத்த ஒரு பேட்டியில கூட ஜெயலலிதா அவர்கள் என்னைய அவங்களோட பையன் மாதிரி பாக்குறாங்க அப்படின்ற மாதிரியும் ரொம்பவே அன்பா அவங்கள பத்தி சொல்லியிருந்தாரு. ஒருவேளை ஜெயலலிதா அவர்கள் மேல அவருக்கு இருக்கிற மரியாதை காரணமாக அவர் அதிமுக பக்கம் போகலாம் அப்படின்ற மாதிரியும் இணையத்துல பேசப்படுது. எது எப்படி இருந்தாலும் அஜித் அவர்கள் அரசியலுக்கு வரமாட்டாரு அப்படின்ற மாதிரி தான் மோஸ்ட் ஆஃப் த ஸ்பெகுலேஷன்ஸ் இருக்குது. அவர் ஒருவேளை வந்தாலும் தமிழக அரசியல் வரலாற்றுல அது ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது எந்த விதமான சந்தேகமும் இல்ல. சுரேஷ் கோபி சொன்ன இந்த விஷயத்தை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க வீட்டாக்கிஸ் சேனல்